பிரதர், உங்க மனைவி காரணமே இல்லாம ஒரு காரியத்திற்காக கோவிச்சுட்டு போறாங்களா, நீங்க வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், உங்களுடைய கணவனார் காரணமே இல்லாத ஒரு காரியத்திற்காக கோவிச்சுட்டு போறாரா, நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. திரும்ப 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 போய் நீங்க கத்தி அழுது கூப்பாடு போட்டு நீங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயும் சிலருடைய மனசு என்ன பண்ணாது சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க கண்ணீரை எதுக்கு நீங்க வேஸ்ட் பண்றீங்க? உங்க கண்ணீரை நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? உங்களுடைய நேரத்தை நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க அடுத்த வேலையை பாருங்க, நீங்க அடுத்த ஒர்க்க பாருங்க, நீங்க அடுத்த காரியத்தை பாருங்க. எப்படி திரும்பி போச்சோ, எப்படி உங்களை விட்டு திரும்பி போச்சோ, கர்த்தர் அப்படியே திரும்பி கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.